கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். தமிழ் திரையுலகில் இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு பல செய்திகள் புதிதாக இருக்கும். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், வில்லன் நடிகராக சில பேர், காமெடி நடிகராக சில பேர், குணச்சித்திர நடிகராக சில பேர், கதாநாயகனாக சில பேர் என்று ஒரு பட்டியல் வைத்திருப்போம். ஆனால் இவை எல்லாமே ஒரு மனிதர் செய்திருக்கிறார் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, அவர் யார் என்றால் 1914ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம், அப்போ அந்த சுண்டங்கோட்டை என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் சுப்பிரமணியம் என்பவருடைய மகனாக பிறந்தவர். அதான் திருநெல்வேலி சுப்பிரமணியம் பாலையா, டிஎஸ் பாலையா. இவரை பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாங்க. கொஞ்ச நாள் போனார், அப்புறம் திருப்பி வந்துட்டார். நாடகத்தை பார்த்து நாடகத்தில் நடிக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டது. நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். 1914 பிறந்தா 10 வயதுக்குள்ளே அப்போ என்ன இருந்திருக்கும், சினிமா ஊமை படங்கள் இருந்திருக்கும், நாடகங்கள் தான் வீதிதோறும் நடந்திருக்கும். இவர் நாடகத்தில் நடிக்கணும்னு ஓடி வர்றார், விட்டு ஓடிடுறார். இங்கே மானாமதுரையில் மதுரைக்கு பக்கத்தில் மானாமதுரைன்னு ஒரு ஊரில் வானவன் மாமதுரை, அந்த ஊரோட பேர், அது மானாமதுரைன்னு வந்துருச்சு. அங்கே ஒரு கிளப்பு கடை சாதாரணமாக ஒரு அம்மா நடத்திக்கிட்டு இருந்திருக்கு. அங்கே சின்ன வேலைகள் செய்து சாப்பிட்டுக்கிட்டு பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருந்தார். அப்புறம் மதுரைக்கு ஓடி வந்துடுறார். நாடக கம்பெனியில் நடிக்க தொடங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த வளர்ச்சி, நாடக அனுபவம், சொந்த குரலில் பாடுகிற நல்ல தன்மை, உருவத் தோற்றம், இவையெல்லாம் இவரை ஒரு பெரிய நடிகராக மாற்றி காட்டுது. சதிலீலாவதி இந்த படம் பலருடைய வாழ்க்கையில் ஒளி விளக்கை ஏற்றி வைத்தது. உதாரணமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறையில் தோன்றிய முதல் படம் சதிலீலாவதி. இந்த படத்தில் அறிமுகமாகிறார் நம்முடைய டிஎஸ் பாலையா அவர்கள். அவர் ஏற்கனவே பதிபக்தி என்ற நாடகத்தில் நடித்து வந்த கதை தான் இது. பதிபக்தியும் சதிலீலாவதியும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான கதை ஆதலால் இது படமான போது அதே கேரக்டரை கொடுக்குறாங்க. ஏஎன் மருதாசலம் செட்டியார் என்கின்ற கோவைக்காரர் தான் இவரை வச்சு படம் எடுக்க ஆரம்பிக்கிறார். பிறகு கதாநாயகனாக நடித்திருக்கிறார், வில்லனாக நடித்திருக்கிறார், இரு சகோதரர்கள் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு, சித்ராங்கிற படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு, கதாநாயகனுடைய நண்பனாக நடிச்சிருக்கிறாரு. நிறைய படங்களில் வில்லனாக வர்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கதை எழுதி மிகப்பெரிய வெற்றியை கண்ட படம் ஓரிரவு. அந்த ஓரிரவில் பிரதான வில்லன் பாலையா. இன்றைக்கு நீங்கள் அந்த படத்தில் எடுத்து பாருங்கள், பாலையாவுடைய நடிப்புக்கு ஈடாக சொல்ல முடியாது, யாருடைய நடிப்பையும் சொல்ல முடியாது. எல்லிசார் டங்கன் என்ற அமெரிக்க இயக்குனர் தான் தமிழ் திரையுலகில் புதிய முயற்சிகளை கொண்டு வந்தவர். க்ளோஸ்அப், லாங் ஷாட்லாம் அவருடைய படத்தில் தான் வரும்பாங்க. புகழ்பெற்ற அம்பிகாபதி தியாகராஜ பாகவதர் வச்சு இயக்கிய படம், அதில் பாலையா நடிச்சிருக்கிறார். சதிலீலாவதி எல்லிசார் டங்கன் அதில் நடிச்சிருக்கிறார். பல படங்கள், ராஜகுமாரின்னு ஒரு படம் எம்ஜிஆருடைய படம், அதுலேயும் நடிச்சிருக்கிறார். எம்ஜிஆருக்கு இணையாக 2 கதாநாயகர்களாகவும் நடிச்சிருக்கிறாரு. அதில் ஒருத்தர் இவர். பின்னர் கலைஞருடைய வசனங்களை பேசுகிற போது புதுமைப்பித்தன் என்ற ஒரு படம், எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த டிஆர் ரமன் நடித்த படம், அதுலேயும் வில்லனாக வருவார். அப்போ முதல்ல சாதாரண நடிகர், பிறகு கதாநாயகன், பிறகு கதாநாயகனுடைய தோழன், பிறகு வில்லன், பிறகு காமெடி பாத்திரங்களை ஏற்க தொடங்குகிறார். டிஎஸ் பாலையா அப்படின்னாலே அந்த காலத்தில் அவர் பார்த்தோன்னே சிரிப்பு ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படத்தை நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்து குடும்பத்தோடு பார்த்து மகிழலாம். நாகேஷ் கதை சொல்லுவார். கதையை கேட்டுக்கிட்டு இருக்க பாலையா முகத்தில் ஏற்படுற அந்த மாற்றம் இருக்கே, அடையப்பா கோடி வரும். அதே மாதிரி அவர் சோக வேடங்களில் நடிக்கிற போது நமக்கு ஏற்படுற அந்த வேதனை, பாகப்பிரிவினை படத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மூத்த அண்ணனாக அந்த குடும்பம் சிதைஞ்சு போகிறத பார்த்து படுற வேதனை அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். பிற்காலத்தில் திருவிளையாடல் படத்தில் ஹேமநாத பாகவதரா கொஞ்ச நேரம் தாங்க வருவார். ஆனால் அந்த பாத்திரத்தை நம்மளால் மறக்க முடியாது. தில்லானா மோகனாம்பாள், ஏபி நாகராஜனுடைய புகழ்பெற்ற படம். அதில் தமிழ் வித்வானாக வருவார்.
இன்றைக்கும் பாருங்கள், உண்மையிலே அவர் 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 பார்க்குறப்ப இப்படி அடிக்க முடியுமா தவளை அப்படின்னு நமக்கு தோணும். எப்படி சிவாஜி அதில் நாயனை வாட்சி புகழ் பெற்றாரோ அதுபோல் அந்த ராக்குங்கிற பாத்திரத்தில் வந்து பிரமாதப்படுத்துவார். அவருடைய குரல் எப்படி எம்ஆர் ராதாவுக்கு தனி குரல் மாடுலேஷன் ஏற்ற இறக்கம் உண்டு, அதுபோல் பாலையாக உண்டு. 60 ஆண்டு காலம் திரையுலகில் பணியாற்றியவர். பிற்காலங்களில் தனக்கேற்ற பாத்திரங்களை ஏற்றுக்கிட்டு அவர் நடித்தார். இவரை இயக்கிய இயக்குநர்களெல்லாம் வியக்கிற விஷயம் என்னென்னா, இவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகள். இவருடைய வாரிசுகளில் இன்றைக்கு பலர், அவருடைய ஜூனியர் பாலையா அவருடைய பையன் நடிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி ரகு என்றவர் நடிச்சிட்ருக்காரு. இசைத்துறையிலையும் சிறப்பாக விளங்குறாங்க. இவங்களுடைய மகளும் நடிகையாக இருக்கிறாங்க. எத்தனையோ படங்களில் வந்திருக்கிறாங்க. சித்ரான்னு சொல்லி பேர் அவங்களுக்கு. நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் 1972 அவர் மறைகிற வரைக்கும் திரையுலகில் அவர் சாதித்து காட்டினார். வசனங்களை பேசுகிற போது இருக்கிற அந்த அற்புதமான மாடுலேஷன். அது சொல்லுவார், எம்ஜிஆர் அவர்களை பார்த்த புதுமைப்பித்தலில், அடே இந்த நாடு எனக்கு போன ஜென்மத்திலேயே சொந்தமடா அப்படிம்பார். அதே போல் திருவிளையாடலில் பாடி முடித்த உடனே பரிசு கொடுப்பார் பாண்டிய மன்னன். வரகுணா, இந்த சாதாரண பரிசுக்காக நான் இந்த பாடலை பாடினேன் என்று நினைக்கிறாயா? பின் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? சொல்லிட்டு, நான் பாடி உன் பாடகன் தோற்றால் இந்த பாண்டிய நாடே என் பாட்டுக்கு அடிமை. பிறகு ஒரு பயல் வாயை திறந்து பாடக்கூடாது அப்படிம்பார். ஒரு ஆணவத்தினுடைய திருவுருவம் போல தோணுவார். இப்படிப்பட்ட மேதைகள். இவரை வந்து ஹாலிவுட்டில் கூப்பிட்டாங்கன்னே ஒரு செய்தி உண்டு. அப்போ நடிக்க வாங்க, அங்கே போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அப்படியான பியு சின்னப்பா, தியாகராஜ பௌதர், எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெயசங்கர் என்று ஒரு 5 தலைமுறை நடிகராக அவர் இருந்தார். அப்படின்னா அது அவருடைய ஆற்றலுக்கு கிடைத்த வெற்றின்னே சொல்லுவோம். அவர் மறையாமல் இருந்திருந்தால் இன்னும் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நடித்து கொண்டே இருப்பார். அத்தகைய பெருமை மிகுந்த நல்ல தமிழ் நடிகர் டிஎஸ் பாலையா அவர்கள். இப்போ இருக்கிற வசதியை வச்சுக்கிட்டு நான் சொல்லி முடிச்சோன்னே நீங்கள் ஏதாவது ஒரு இதை எடுத்து பாருங்கள். அவருடைய ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போடலாம். பாலையாவுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் தமிழ் திரையுலகில்.